கிருஷ் வந்து மேனேஜர் திட்டினதை மனசில் வச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி வராரு. வாட்ச்மேன் கிட்ட மாட்டாம மந்திரிச்ச கோழி மாதிரி ஓடி வராரு. சரியா முத்துவோடு காரை பண்ணுறாரு. முத்து காரை நிறுத்திட்டு லக்கேஜை இறக்கி வைத்து டிக்கியை சரியாக மூடாமல் போகிற நேரத்தில் கிருஷ் வந்து அந்த டிக்கிக்குள்ளே போய் படுத்துருந்தாரு. அந்த முத்து வந்து அதை கவனிக்காமல் மறுபடியும் டிக்கியை மூடிட்டு அங்கேருந்து கிளம்புதாரு. சரியாக காரை எடுத்துட்டு எங்கே போகிறாருன்னு பார்த்தா நம்ம மீனாவுக்கு ஃபோன் போட்டு இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடணும்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. பூக்கட்டுற அக்கா கடையில் தான் மீனா இருக்காங்க. அங்கே வந்து முத்து வந்து மீனாவை கூட்டிகிட்டு காரில் கிளம்புதாங்க. முத்துவும் மீனாவும் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போலீஸ் நிறுத்தி கார்களை செக் பண்ணுதாங்க. என்ன விஷயம் அப்படின்னு முத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க பாடியை காரில் வச்சு மறைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. தகவல் கிடைச்சிருக்கு, அதனால சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாரு யார் இருக்கா, நம்ம அருண் தான், நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு பார்க்காங்க. பார்த்தா அருண் அவங்க காரை கவனிச்சுட்டு செக் பண்ண வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லுதாங்க. இதை பார்த்த முத்து அவன் எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆச்சரியப்படுதாரு. பக்கத்தில் ரோஹிணியும் மனோஜும் ஷோரூமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி வந்து ஸ்கூலில் இருந்து ஒரு ஃபோன் வருது. கிருஷ் வர அளவுக்கு யாரையோ பென்சிலால் குத்திருக்கான், ஸ்கூலை விட்டு ஓடி போயிருக்கான் அப்படின்னு சொல்லுதாங்க. அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரோஹிணி பதட்டமாகி இவன் எதுக்கு இப்படி பண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியை கூட்டிட்டு நம்ம போய் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புதாங்க. மனோஜிடம் எனக்கு ஒரு முக்கியமான கிளைன் பார்க்க போகிறேன், நான் ஷோரூமை விட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுதாங்க. 2 பேரும் போர்டிங் ஸ்கூலுக்கு போய் இறங்கினதும் ரோஹிணி மகேஸ்வரியை மட்டும் உள்ள அனுப்பி விசாரிக்க சொல்லுதாங்க. எங்க உங்களை நம்பிதானே அனுப்பி வச்சோம், இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு மகேஸ்வரி கேட்காங்க. ஸ்கூல் நிர்வாகி சொல்லுதாங்க, அந்த பையன் ரொம்ப அடமெண்டா இருக்கான், அவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுதாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க, ஸ்கூல் பேரு கெட்டு போயிடும், நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. நீ கிறிஸ் எங்கே போனா, முத்துவோட காரை விட்டு இறங்கினா, அருண் ஏன் முத்துவுக்கு உதவினான், ரோஹிணி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கு. வர வழியில் சீதாவை சந்திக்கும் முத்து மீனா அப்போ எதிர்ச்சியாக கார் டிக்கியை திறந்து பார்க்காங்க. உடனே கிருஷ் வந்து மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்து இருவரும் பதட்டமாக இருக்காங்க. டேய் முத்து மாமா வந்திருக்கண்டா அப்படின்னு தண்ணி தொளிச்சு எழுப்புதாங்க. ஆனால் வந்து மயக்கமான நிலையில தான் இருக்காரு. இதை எடுத்து ஸ்கூல் காணாமல் போனது கிருஷ் தான் அப்படின்னு உண்மை முத்துவுக்கு தெரிய வருது. இதை எடுத்து என்ன ஆனது, கிருஷ்ணின் வரவால் ரோஹிணி என்ன செய்ய போகிறாங்க, அவர் தான் கிருஷ்ணன் அம்மா என்கிற உண்மை வெளிவரப்போகுதா என்பதை பார்க்கலாம்.